சென்னையில் மழை வெள்ள பாதிப்பின் போது பாகுபாடு இன்றி திமுக நிவாரணங்களை வழங்கியதாக அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் கொளத்தூர் தொகுதியின் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் எனவும் ஹவுசிங் போர்டு அனைத்தும் மறுசீரமைப்பு செய்யப்படும் என கூறினார். தமிழகத்தில் மதுபான கடைகளை திறந்துவிட்டு சொல்லாததையும் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்துள்ளதாக கடுமையாக அவர் விமர்சித்துள்ளார். அந்த 10 கோடி ரூபாயில நான் ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் திட்டங்களை ஒதுக்கி கொடுத்தேன். சமூக நலக்கூடத்துக்கு கொடுத்தேன், மருத்துவமனைக்கு கொடுத்தேன், நூல் நிலையத்துக்கு கொடுத்தேன், இப்படி பல பணிகளுக்கு கொடுத்தேன். அதுல ஏறக்கூட 50% வேண்டும் என்று திட்டமிட்டு ஓரவஞ்சனையோடு அதை தடுத்துட்டாங்க. ஆக 10 கோடியில 5 கோடி ரூபாய் செலவே செய்யல இந்த ஆட்சியில, வேண்டும் என்றே திட்டமிட்டு. ஏன்னா செஞ்சா எனக்கு பேர் வந்துடும், திமுகவுக்கு பேர் வந்துடும் திட்டமிட்டு அந்த பணிகள் தான் இடம்பெற போட்டுட்டாங்க.